வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது வதக்கிக்கலாம். இது ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு, நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். வேக வச்சுட்டு இதோட நல்லா சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடல மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா திக்கடிச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சுவையான பூரி மசாலா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.